இல்லை 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 இல்லவே இல்லை போய் பேசுறாரு. ஆமா, உண்மை சத்தியம். யோ, வயசான காலத்துல பொய் பேசாதையா? பொய் பேசின வாய்க்கு போஜனம் கிடைக்காது. என்னம்மா, என்ன நான் என்ன பொய் பேசிக்கிட்டு இருக்கிறேன்? பொய் பேசுறது பூரா நீ தான் பேசிக்கிட்டு இருக்கிற. ஆமாம் 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 ஆமாம், எங்கள் வீட்டுக்கு வந்த உடனே கக்கூஸ் கழுவ சொல்லி கட்டாயப்படுத்தினேன். அதை நான் இல்லைன்னு மறைச்சி பொய் பேசிக்கிட்டு இருக்கிறேன். பொய் நான் தாயா பேசுகிறேன், நீ ஒரு பொய் கூட பேசலை. இது பாத்தியா என்ன எடுவிட்டு உனக்கு? இங்கே பாரு, இங்கே எதுக்கு வந்திருக்கிறோமோ அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. இந்த மாதிரிலாம் அனாவசியமாக பேசிக்கிட்டு இருக்காத. இங்கே பார், என் பொண்ணு உன் பேரனை லவ் பண்ணவே இல்லை. இதுதான் உண்மை, இதுதான் நிஜம், இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை உண்மை உண்மை. டேய் எரும மாடு, தடி மாடு வந்து நிற்கிற அப்படியே வழக்கையாட்டம். எவ்வளோ பேச்சு பேசுது அந்த பொம்பளை. நான் அந்த பிள்ளையை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி வாயை திறந்து சொன்னேன். என்னடா தாத்தா நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா? என்னடா என்ன? நானா லவ் பண்ணுறேன்னு சொல்ல முடியும்? நீ தானே பண்ணுற, நீ தானே சொல்லணும். என்ன வேகப்படுற? ஸோ உங்க பாருங்க, பஞ்சாயத்து வச்சு தானே நாங்கள் வந்திருக்கோம். ஏன்னா நீங்கள் உங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆமாம், இதை பாருங்கம்மா, நீனும் அந்த பையனும் ஒருத்தர் லவ் பண்ணுறீங்க அப்படின்னு அந்த தாத்தா சொல்கிறாரு. இல்லவே இல்லைன்னு உங்கள் அம்மா சொல்லுது. இதில் எது உண்மை வந்து சொல்லுங்கள். இங்கே பாருடி, இங்கே எதையாச்சும் மாற்றி பேசுன அப்புறம் வீட்டுக்கு நீ மட்டும் தனியாகத்தான் போவ. அப்படியே என்னை சுடுகாட்டில் போய் புதைச்சிட்டு அதுக்கப்புறம் நீ பாட்டுக்கு போய்கிட்டே இரு. மம்பட்டி கடப்பாறை இருப்பு சட்டி எதுவுமே எடுத்துக்கிட்டு வரல. எனக்கெல்லாம் கையை வலிக்கும்பா, என்னாலெல்லாம் முடியாது. இங்க பாரு, வேணும்னா ஜேசிபிக்கு போன் பண்ணி சொல்லு, அது குழி பறிச்சு வச்சுடும். அப்பயும் மூடலாம் முடியாது எங்களால. நீ அங்கேயே நின்று திருப்பி மூடினதுக்கு அப்புறம் அவங்கள போக சொல்லிக்க. பிசாசு என் தம்பிக்கு பிறந்தது மாதிரியா பேசுற நீனு? எல்லாத்துக்கும் காரணமே நீயும் உங்க அம்மாலும் தாண்டி. உங்க அம்மா குறுக்க வராம இருந்தா நேரம் என் தம்பிக்கு நான் என் பொண்ணை கட்டி கொடுத்து சந்தோஷமா வாழ்ந்துருப்பாடி. இங்க பாருடி சரஸ்வதி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இங்க நின்று குடும்ப கௌரவம் போற மாதிரி ஏதாச்சும் ஒரு வார்த்தை பேசுனேன் அப்படின்னா நான் வீட்டுக்கு வர மாட்டேன். என் பொணம்தான் வரும். ஐயோ அத்தை, ஏன் அத்தை இப்படி உளர்ற? பணம் எப்படி அத்தை வரும்? பணத்தை தூக்கிட்டு தான் போகணும், அதால தானாலாம் வர முடியாது. இதை பாருடி, இன்னைக்கு இல்லாட்டியும் என்னைக்கா இருந்தாலும் உன் கழுத்தை தாலியை கட்ட போகிறது என் தம்பியாக தான் இருக்கணுமே தவிர வேற எந்த தருதலையாகவும் இருக்கக்கூடாது. ஒழுங்கா இந்த பஞ்சாயத்தில் எனக்கும் அந்த பாலுக்காரனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லு. அவன்கிட்ட வாங்கின காசை வேணா திருப்பி கொடுத்துட்றேன்னு சொல்லு. ஒரு தடவைக்கு 100 தடவை நல்லா யோசனை பண்ணிக்க, உனக்கு நான் தேவையா இல்லையான்னு. என்னங்கம்மா, என்ன நீங்களே பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? இந்த பார் சரஸ்வதி, நீங்க வா. முத்துப்பாண்டி, நீங்க வா. டே பெரண்டி, நல்லா தெளிவா பேசுடா. அத்தாத்தா ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன், நீ தைரியமா இரு. அந்த பிள்ளைய லவ் பண்றேன்னு நல்லா சொல்லுடா, அப்பதான் பஞ்சாயத்து நமக்கு சாதகமா முடியும். புரியுதோ? மரம் மண்டையாட்ட நிக்காத. நான் சொன்னது எல்லாத்தையும் ஞாபகத்துல வச்சுக்கிட்டு பேசு. இப்போ சொல்லு. இந்த பஞ்சாயத்தை கூட்டினதுக்கான காரணமே நீனும் இந்த பிள்ளையும் விரும்புகிற இந்த கல்யாணத்துக்கு உங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கும் சம்மதம், சரியா? முத்துப்பாண்டி, சரஸ்வதி குடும்பத்தில் யாருக்கும் விருப்பம் கிடையாது. அதுக்கு ஒரே தீர்வு, நீங்கள் 2 பேரும் விரும்புகிறீங்களா இல்லையான்னு வாய் விட்டு எங்கள்கிட்ட சொல்லுங்க. பஞ்சாயத்தில் தீர்ப்பை நாங்கள் நல்ல தீர்ப்பாக சொல்கிறோம். டே கண்கூசன் ஆகாதடா. நல்ல டாங்க சொல்லு. முத்துப்பாண்டி, நீயே சொல்லு. அது நான் சரசுவ நல்லா நடிக்கிற முத்து. நடுத்தருல கொண்டு நிப்பாட்டிட்டு இப்ப கூட உனக்கு பேச்சு வராத மாதிரி நடிக்கிற பாரு. நீ சரியான ஆளு, உன்னை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். சரஸ் இல்ல சரஸ். ஏன்
வளர்ற ஒழுங்கா உண்மையை சொல்லிடு. நான் வந்து உன்னை விரும்பினேன், நீ கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கல. அதனால நானும் என் தாத்தா என் குடும்பமே சேர்ந்து திட்டம் போட்டு உன்னை அசிங்கப்படுத்தணும், ஊரெல்லாம் காரி துப்புற மாதிரி நடந்துக்கிட்டோம். நீ என் பின்னாடி சுற்றி சுற்றி வர்றேன்னு சொன்னோம். அதுக்காக தான் பஞ்சாயத்தை கூட்டணும். உங்கள் அம்மா கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேங்கிறாங்கங்கிறதுனால பஞ்சாயத்தை கூட்டி ஊரெல்லாம் நீயும் நானும் விரும்புகிறேன்னு சொல்லி பஞ்சாயத்திலே என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு திட்டம் போட்டு தான் இவ்வளோ வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லு முத்து. ஏன் இப்படி வளர்ற? இந்தம்மா என்ன நீ பட்டு வாய்க்கு வந்ததில் பேசிக்கிட்டு இருக்கிற? என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறேங்கிறேன். என் பேர் என்ன பேசவே இல்லை. உங்கள் பேர் நீ உங்கள் அம்மாவுக்கு பயந்துக்கிட்டு அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க நான் நினைக்கிறேம்மா. உங்கள் அம்மாவுக்குலாம் பயந்துக்கிட்டு தானே வச்சுக்க, உன் வாழ்க்கையை வீணா விடும் பார்த்துக்க. தாத்தா நீ பேசாத, என்னை அசிங்கப்படுத்திட்டல இப்படி. என்னை பத்தி ஊருக்குள்ள என்ன பேசிக்கிறாங்கன்னு தெரியுமா? காலேஜுக்கு இவ படிக்கிறதுக்கு போனாலா இல்லை இவன் கூட எப்படி ஊர் சுத்துறதுன்னு கத்துக்க போனாலான்னு காரி துப்புறாங்க தாத்தா. நான் கூட முன்னாடியெல்லாம் நம்பல, இப்ப பேச பேச கேட்கும் போதுதான் காதுலேருந்து ரத்தம் வர அளவுக்கு பேசுறாங்க. உனக்கு இதுல என்ன அசிங்கம் கிடக்கா? அசிங்கம் எங்க அம்மாவுக்கு பயந்துக்கிட்டு நான் அப்படி பேசுறேன்னு நீ சொல்றியா? நீ பண்ணின வேலை அப்படி தாத்தா. என்ன ரத்னம் இந்த புள்ள பட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கு, நீ கேட்டுக்கிட்டு நிற்கிற? ஆமா ஆமா, என் பொண்ணு நல்லா சினிமா பாட்டு பாடுறா, அதை ரசிச்சு கேட்டுக்கிட்டு நிக்கிறாங்க. என் பொண்ணு உண்மையை பூரா புட்டு புட்டு வைக்கிறா, எல்லாம் வாயடைச்சு போய் நிக்கிறாங்க.